நண்பர்களே வணக்கம். இன்று நான் உங்களுடன் பேசப் போகும் ஒரு ஸ்டாக் பற்றி மிகவும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கிறது. இந்த ஸ்டாக் ஒரு சாதாரண பெனி ஸ்டாக் அல்ல. இப்ப மார்க்கெட்ல 30 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ஆனால் சில அனலிஸ்ட் இந்த ஸ்டாக்குக்கு 40 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரை ஃபேர் வேல்யூ இருக்கலாம் என்று பேசுகிறார்கள். அதாவது தற்போதைய விலையிலிருந்து 40% முதல் 100% வரை அப்சைட் பொட்டென்ஷியல் இருக்கலாம் என்று சிலர் நம்புகிறார்கள். ஆனால் இந்த ஸ்டாக்குக்கு பின்னால் இருக்கும் ஸ்டோரி தான் மிகவும் முக்கியமானது. சில மாதங்களுக்கு முன்பு வரை இந்த பிசினஸ் இந்தியாவின் மிகப்பெரிய எஃப்எம்சிஜி நிறுவனங்களில் ஒன்றின் கீழ் இருந்தது. அந்த பெரிய நிறுவனம் தனது பல பிரபலமான பிராண்ட்ஸை நடத்தி கொண்டிருந்தது. ஆனால் மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் எடுத்தது. அந்த பெரிய நிறுவனத்தின் கீழ் இருந்த இந்த பர்டிகுலர் பிசினஸை தனியாக பிரித்து ஒரு புதிய கம்பெனியாக மாற்ற முடிவு செய்தார்கள். இதையே கார்ப்பரேட் வேர்ல்ட்ல டீமர்ஜர் என்று சொல்வார்கள். அந்த டீமர்ஜர் நடந்த பிறகுதான் இந்த பிசினஸ் தனி கம்பெனியாக ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனது. டீமர்ஜர் என்றால் என்னவென்றால், ஒரு பெரிய நிறுவனம் தனது பிசினஸின் ஒரு பகுதியை தனி என்டிட்டியாக பிரித்து புதிய லிஸ்டட் கம்பெனியாக உருவாக்குவது. இதன் காரணம் என்னவென்றால், அந்த பிசினஸ் தனியாக ஃபோக்கஸ் செய்து வளர வேண்டும் என்பதுதான். பெரிய நிறுவனத்தின் கீழ் இருக்கும்போது அந்த செக்மெண்ட்டுக்கு தேவையான அட்டென்ஷன் கிடைக்காமல் போகலாம். ஆனால் தனி கம்பெனியான பிறகு மேனேஜ்மெண்ட் முழு கவனமும் அந்த பிசினஸ் மேல் இருக்கும். இந்த பர்டிகுலர் பிசினஸ் எந்த செக்டார்ல இருக்கிறது தெரியுமா? அது ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் ஐஸ்கிரீம் மார்க்கெட் இன்னும் ஆரம்ப நிலையில்தான் இருக்கிறது. தற்போதைய மார்க்கெட் சைஸ் சுமார் $2.6 பில்லியன். எக்ஸ்பர்ட்ஸ் கூறுவதுபடி அடுத்த சில வருடங்களில் இந்த மார்க்கெட் $4.4 பில்லியன் வரை வளரலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது சுமார் 11% CAGR growth இருக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் கம்பேரிசன் பார்க்கலாம். ஒரு வருடத்தில் ஒரு மனிதர் சராசரியாக எவ்வளவு ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறார் என்று பார்த்தால், யுஎஸ்ஏவில் சுமார் 11 லிட்டர்ஸ், டர்க்கிவில் சுமார் 5.5 லிட்டர்ஸ். ஆனால் இந்தியாவில் ஒரு மனிதர் ஒரு வருடத்தில் சுமார் 500 ml மட்டும்தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறார். அதாவது 1 லிட்டர் கூட இல்லை. இதன் அர்த்தம் என்னவென்றால், இந்தியா இன்னும் அண்டர் பெனிட்ரேட்டட் மார்க்கெட். கன்சம்ஷன் அதிகரிக்க பெரிய வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவில் கடந்த 20 வருடங்களில் வாழ்க்கை முறையில் பல மாற்றங்கள் நடந்துள்ளன. மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் அதிகரித்துள்ளது. டிஸ்போசபிள் இன்கம் அதிகரித்துள்ளது. அர்பன் பாப்புலேஷன் அதிகரித்துள்ளது. இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் டிமாண்டை அதிகரிக்க காரணமாகிறது. ஐஸ்கிரீம் என்பது ஒரு டிஸ்கிரிஷனரி ப்ராடக்ட். மக்கள் அவுட்டிங் போகும்போது, செலிப்ரேஷன் செய்யும்போது அல்லது கேஷுவலாக வாங்கும் ப்ராடக்ட். இப்போது இந்தியாவில் ஒரு புதிய ட்ரெண்ட் உருவாகி வருகிறது. அது பிரீமியம் ஐஸ்கிரீம் ட்ரெண்ட். முன்பு மக்கள் 10 ரூபாய் அல்லது 20 ரூபாய் ஐஸ்கிரீம் வாங்குவார்கள். ஆனால் இப்போது பிரீமியம் கோன்ஸ், சாக்லேட் கோட்டட் பார்ஸ், இம்போர்ட்டட் ஃப்ளேவர்ஸ், ஜெலட்டோ போன்ற ப்ராடக்ட்ஸ் அதிகமாக டிமாண்ட் பெறுகின்றன. இந்த பிரீமியம் செக்மெண்ட்ல மார்ஜின்ஸ் கூட அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த கம்பெனிக்கு ஒரு சேலஞ்ச் இருந்தது. பல வருடங்களாக இந்த பிசினஸின் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் மிகவும் குறைவாக இருந்தது. இதற்கு காரணம் கோல்ட் செயின் லாஜிஸ்டிக்ஸ். ஐஸ்கிரீம் ப்ராடக்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட் செய்ய ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் தேவை. அதனால் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் அதிகமாக இருக்கும். மேலும் ஐஸ்கிரீம் பிசினஸ் சீசனல் நேச்சர் கொண்டது. சம்மர் சீசன்ல சேல்ஸ் அதிகமாக இருக்கும், வின்டர் சீசன்ல சேல்ஸ் குறையும். இந்த காரணங்களால் மார்ஜின்ஸ் லோ சிங்கிள் டிஜிட் ரேஞ்சில் தான் இருந்தது. ஆனால் டீமர்ஜர் பிறகு மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் செய்யும் முக்கிய விஷயம் மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட். பிசினஸை ரீஸ்ட்ரக்சர் செய்து டபுள் டிஜிட் மார்ஜின் அச்சீவ் செய்ய வேண்டும் என்பது ஃபியூச்சர் பிளான். டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இம்ப்ரூவ் செய்யவும், பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக லான்ச் செய்யவும் கம்பெனி முயற்சி செய்யலாம். இப்போது ஸ்டோரியில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் இருக்கிறது. இந்த பிசினஸில் ஒரு குளோபல் மல்டிநேஷனல் கம்பெனி இன்ட்ரெஸ்ட் காட்டுகிறது. அந்த மல்டிநேஷனல் கம்பெனி நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு குளோபல் ஐஸ்கிரீம் ஜாயண்ட். இந்த கம்பெனி உலக அளவில் பல ஐகானிக் பிராண்ட்ஸ் வைத்திருக்கிறது. பென் அண்ட் ஜெர்ரீஸ், கார்னெட்டோ, மேக்னம், வால்ஸ் போன்ற பிராண்ட்ஸ் உலகம் முழுவதும் பாப்புலர். இந்த குளோபல் கம்பெனி இந்த இந்தியன் பிசினஸில் சுமார் 61.9% ப்ரமோட்டர் ஸ்டேக் அக்வயர் செய்ய திட்டமிட்டுள்ளது. ப்ரமோட்டர் ஸ்டேக் அக்விசிஷன் காரணமாக ஓப்பன் ஆஃபர் ட்ரிகர் ஆனது. அந்த ஓப்பன் ஆஃபர் பிரைஸ் சுமார் ₹21.33. ஆனால் மார்க்கெட்ல ஸ்டாக் தற்போது அதை விட மேலே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இதன் அர்த்தம் மார்க்கெட் இந்த கம்பெனிக்கு ஹையர் வேல்யூவேஷன் கொடுக்கிறது. ஐஸ்கிரீம் கம்பெனிஸ் வேல்யூவேஷன் பொதுவாக EV to சேல்ஸ் மல்டிபிள் மூலம் பார்க்கப்படும். இன்டர்நேஷனல் ஐஸ்கிரீம் கம்பெனிஸ் பலவற்றிற்கு 4 times to 6 times சேல்ஸ் வேல்யூவேஷன் இருக்கும். இந்த கம்பெனிக்கு கன்சர்வேட்டிவாக 5 times சேல்ஸ் வேல்யூவேஷன் எடுத்தால் ஃபேர் வேல்யூ சுமார் ₹50 முதல் ₹55 ரேஞ்ச் வரை வரலாம் என்று சில அனலிஸ்ட் கூறுகிறார்கள். இந்த கம்பெனி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சுமார் 6,600 crore அளவில் இருக்கிறது.
ஒரு மல்டிநேஷனல் கன்சியூமர் பிராண்ட் பிசினஸுக்கு இது மிகப்பெரிய வேல்யூவேஷன் அல்ல. அதனால் சில லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்கை ஆப்பர்ச்சுனிட்டி என்று பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கூட இருக்கின்றன. இந்த கம்பெனி ஒரு பெரிய எஃப்எம்சிஜி கம்பெனியிலிருந்து டீமர்ஜ் ஆனது. அந்த பேரண்ட் கம்பெனியை ஹோல்ட் செய்திருந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இந்த நியூ கம்பெனியை ஹோல்ட் செய்ய விரும்பாமல் எக்ஸிட் செய்யலாம். அதனால் ஷார்ட் டர்ம் செல்லிங் பிரஷர் வர வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த ஸ்டாக் ட்ரேட் டு ட்ரேட் செக்மெண்ட்ல இருக்கலாம். அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங் அலவுட் இருக்காது. டெலிவரி பேசிஸ்ல மட்டும் ட்ரேட் செய்ய வேண்டும். இன்று வாங்கினால் அதே நாளில் விற்க முடியாது. இது ஸ்பெகுலேஷன் குறைய காரணமாகும். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசும்போது தற்போதைய பிரைஸ் சுமார் 27 ரூபீஸ் முதல் 28 ரூபீஸ் ரேஞ்சில் இருக்கிறது. கரெக்ஷன் வந்தால் 25 ரூபீஸ் அல்லது 26 ரூபீஸ் ரேஞ்ச் அக்யூமுலேஷன் ஜோனாக இருக்கலாம் என்று சில இன்வெஸ்டர்ஸ் நினைக்கிறார்கள். லாங் டர்ம் வியூவில் கிராஜுவலி அக்யூமுலேட் செய்யலாம். ஒரு கன்சர்வேட்டிவ் சினாரியோவில் ஒரு வருட காலத்தில் 40 ரூபீஸ் டார்கெட் பார்க்கலாம் என்று சிலர் கூறுகிறார்கள். புல்லிஷ் சினாரியோவில் 50 ரூபீஸ்க்கு மேலே கூட செல்லலாம் என்று ஆப்டிமிஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் நம்புகிறார்கள். இப்போது நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், இந்த கம்பெனி என்ன கம்பெனி என்று, இந்த ஐஸ்கிரீம் பிசினஸ் எந்த பிராண்ட் என்று. இந்த ஸ்டாக் பெயர் குவாலிட்டி வால்ஸ் லிமிடெட், NSE சிம்பல் KWIL. இந்த கம்பெனி ஹிந்துஸ்தான் யூனிலீவரிலிருந்து டீமர்ஜ் செய்யப்பட்ட ஐஸ்கிரீம் பிசினஸ். இந்தியா ஐஸ்கிரீம் மார்க்கெட் இன்னும் ஆரம்ப நிலையில் இருக்கிறது. கன்சம்ஷன் கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த செக்டார்ல இருக்கும் கம்பெனிஸ் பெனிஃபிட் பெறலாம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போதும் ரிஸ்குடன் வரும். எந்த ஸ்டாக்கையும் வாங்குவதற்கு முன் ரிசர்ச் செய்துதான் முதலீடு செய்ய வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஹாப்பி இன்வெஸ்டிங்.